ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மூணாவது அத்தியாயம், மூணாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம் ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி நகி கச்சிக்ஷணமபி சாது திஷ்டத்ய கர்மக்ருத் காரியதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதிஜைர்குணைஹ கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ச உச்யதே யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ச விசிஷ்யதே. ஓகே, ஸோ இது ஒரு டாபிக். ஸோ கர்மம் பற்றின அனலைசஸ் இப்போ பண்ணுறாரு. இவன் கர்மத்தை கேட்குறாரு, கர்மமா ஞானமா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அப்படி கோடு போட்டு சொல்ல முடியாதப்பா. ஓகே, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இது அதுன்னு பிரிக்க முடியாது. எல்லாம் கம்பைன்டு ஸ்டடீஸ், எல்லாமே டோட்டல். ஸோ இப்போ அதர்வண வேதம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆல் த சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுபோல் நமக்கு ஒரு ஒரு விஷயம் நம்முடைய கேட்டகாரிகள் வைஸாக பிரிக்க முடியாது. நம்முடைய சிஸ்டம், நம்முடைய நாட்டோட சிஸ்டமே அப்படி இருக்கிறது. ஓகே, அதில் தான் நான் ஸ்தூலமாக சொன்னேன், இந்த மொழி வாரியாக பிரிக்க முடியாது. பண்டிட் நேர்கிட்ட சொன்னாங்க மொழி வாரியாக பிரிக்கப்படாது. அதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டது, அவர் ஒரு விஷயம் கேட்கல. ஸோ இதெல்லாம் இப்போ நான் அவஸ்தைப்பட்டிருக்கோம் ஃப்யூச்சரில். அப்போ ஏன்னா மொழி ஒன்றோட ஒன்று கலந்தது இது. ஓகே, இதெல்லாம் நம்ம அவஸ்தைப்பட்டுருக்கோம். அதனால் இது கம்பைன்டு. இப்போ நீ கர்மயோகியா, கர்மியா, இல்லை ஞானியா அப்படி அத்தாரிட்டியாக சொல்ல முடியாது. ஓகே, சில ஏரியாவில் நான் கர்மியாக இருப்பேன், சில ஏரியாவில் கர்மயோகமாக இருக்கும், சில இடத்துல ஞானம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஞான யோகம் தான் பண்ணிட்டுருக்கீங்க. கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, நான் இங்கே கர்மயோகம் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க சொல்ல முடியாது. ஓகே, ஸோ விஷயம் கேட்குறீங்க, புரியுறதுல இந்த விஷயம் எனக்கு அர்த்தமாகணும், இது சப்தமாகிறது. அப்படி ஒவ்வொரு தடவையும் எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது, எவாபரேட் ஆகிடுது.
பெட்ரோல் திறந்து வச்ச பெட்ரோல் மாதிரி இருக்கிறது. ஓகே, கிளாஸில் வந்து ஓப்பனாக கேட்குற மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி இருக்கிறது. ஏன் வந்து அது கை காலுக்கு வரமாட்டுறது இல்லை, இதுதான் பிரச்சனை நமக்கு. ஓகே, அப்போது திருப்பி யுவர் கம் டு யுவர் மைண்டில் அந்த கரணத்தில் ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்டடி பண்ணு அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ எங்கேயாவது பெயின், இப்போ வந்து எங்கேயா பெயின் இருந்தால் என்ன செய்யணும், செக் பண்ணு. ஓகே, இந்த சுண்டு வரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சுண்டு வரல் இருக்கிறது தெரியப்படாது. ஓகே, சப்போஸ் கிளாஸ் முழுக்க சுண்டு வரல் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகமா என்ன அர்த்தம்? டாக்டர்கிட்ட போய் காட்டினோம், முதல் நாள் ஓ என்னவோ அப்படின்னு வரலாம், 2-3 டேஸும் திருப்பி அது சுண்டு வரல் ஞாபகம் பண்ணவே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லா டயத்துலையும் சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எவ்ரி கிளாஸு புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் புரிஞ்சு போய்டுறது, புரிகிற மாதிரி இருக்கிறது ஆனால் புரிஞ்சு போய்டுறது. டிஸ்கவரி பண்ணு. அப்போ அந்த கரணத்தில் ஏதோ சம் ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. கம் டு கர்மயோகம். நான் என்ன பண்ணுறேன், விவகாரத்தில் கர்மத்தில் ஈடுபட்டுருக்கேன். வாய் சொல்கிறது கர்மயோகம் சொல்கிறது, ஆனால் செயல் எப்படி இருக்கிறது, செயலில் கண்டுபிடிக்க முடியாது. கர்மயோகம் அந்த கர்மத்தில் இல்லை, செயலில் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஆட்டிடியூடில் தான் இது விஷயம் இருக்கிறது. ஓகே, அதுதான் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வரப்போகிறது, அதுக்கான ஸ்லோகமே இருக்கிறது, அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஐடியானா, இவன் கேட்குற கேள்வி கர்மத்தை துறக்கிறது இவனுடைய ஐடியா. ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறான், நான் சண்டை போட மாட்டேன், 50 தூக்கி போட்டான், நான் ஒர்க் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த ஆஃபீஸுக்கு போய் நான் குப்பையை கொட்ட மாட்டேன், அவளால் இது பண்ணிட்டேன், இனிமேல் முடியாது, அவன் மாத்திரம் நான் முழிக்க மாட்டேன். போயிட்டு வா, திட்டினாலும் பரவாயில்ல. ஓகே, நேற்று ராத்திரி வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஓகே நீ என்ன செய்ய போகிற, விட்டுடுனா விட்டுடு, பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்ன முடிவு பண்ணிருக்க அதை பொறுத்து, ரைட்டு தான். ஸோ நீ விடலாமா வேண்டாமா உன்னுடைய முடிவு பொறுத்து, ரைட்டு தான். அதனால் மீரா பாய் இருக்கால, மீரா வந்து துளசிதாஸுக்கு லெட்டர் எழுதினா, எனக்கு சதா காலமும் கிருஷ்ணனே பிருந்தாவனமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஓகே, அவள் போய் அவள் ராணி ஆக்கும், நாட் ஆர்டினரி ஆள், ரைட்டு தான். அவன் வந்து எல்லாரோட போய் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், தாண்டியா அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணான்னு இப்படி பண்ண எப்படி இருக்கும் ராணி இல்லையா. மேவார் ராணாவுக்கு பிடிக்கல, இதெல்லாம் கண்ட பசங்களோட எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போது புருஷன் ஹஸ்பண்டு ராஜா எல்லாம் ஆல் திங்ஸ் ராஜாவாக்கும், ராஜா பேச்ச சாதாரண பிரஜையை கேட்கணும். ஓகே, இது பதி வேற, இவ பத்தினி ஆக்கும். ஓகே, பதி பத்தினி இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் புரிஞ்சுன்னா கஷ்டம். பதியோட பேச்சை கேட்குறோ பத்தினி. ஓகே, தேர்ஃபோர் பத்தினியோட பேச்சை கேட்குறவங்கள பதி அப்படி சொல்லக்கூடாது. அதனால் பதி பத்தினிலாம் இருக்குது, சகதர்ம பத்தினின்னு சொல்கிறது புரியுதா. அதனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த பக்கம் ஞாபகம் வரும்போதே சொல்லிடுறேன். இந்த புருஷா செய்கிறது, அதாவது உங்களுடைய பதி செய்கிறது, ஹஸ்பண்ட் செய்கிற பலனில் உங்களுக்கு பாதி பலன் கிடச்சிடும். புண்ணியத்தில் அவர் ஏதாவது பாபம் பண்ணினார்னா உங்களுக்கு வரவே வராது. டோன்ட் வரி. நீங்கள் வந்து புண்ணியம் பண்ணிங்கன்னா அவருக்கு பாதி போகாது, அந்த புண்ணியம் உங்களுக்கே கேரண்டி. இது 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 சாஸ்திரம், இது போய் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கே சாஸ்திரம் படிக்கணுன்றது ஃபேவரபுளாக இருக்குது, நமக்கு ஃபேவரபுளாக சொல்லிக் கொடுக்க. அது மாத்திரம் இல்லை, வித்தவுட் ஒய்ஃபு வைத்திக கர்மம் ஒரு ஆளை பண்ண முடியாது, இன்க்ளூட் ராமன். ஓகே, சக தர்ம பத்தினி மாத்திரம் இல்லை, ஈக்குவல் ரைட்டு மாத்திரம் இல்லை, இம்பார்ட்டண்ட் ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு ஒய்ஃபுக்கு, புரியுதா. அதனால் நீ புதுமை புரட்சியெல்லாம் பண்ணவே வேண்டாம், பெண்கள் புரட்சியே பண்ண வேண்டாம். சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி ஒழுங்காக அது நடந்தாலே பெண்களுக்கு வேண்டியது பெண்களுக்கு கிடச்சிடும். 30% என்ன 33%, 33% என்ன 80% நமக்கு ஊரில் சாஸ்திரப்படி 80% லேடிஸுக்கு தான். புரியுதா. வாஜ்பாய் ரொம்ப அழகாக சொன்னார், பியூட்டிஃபுல்லாக. 33% அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. ஓகே, எல்லா கட்சிக்காரங்களும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆல் லேடிஸை சேர்ந்து எப்படி கொடுக்கலான்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுங்க. போனவங்க தான் கொடுக்கல. நான் சொல்கிறது ரிப்போர்ட்டு, ஏன்னா வேணும்னா சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிறது அப்படி இருக்குது, நேச்சுரல் அப்படி இருக்கிறது. ஓகே, நேச்சுரல் படைக்கப்பட்டிருக்கே அப்படி இருக்கப்பா.
இப்போ கொசு கடிக்கிறது வச்சுக்கோ, எந்த கொசு கடிக்கிறது உங்களுக்கு? ஆண் கொசு பெண் கொசு இருக்கிறது. எந்த கொசு கடிக்கும் உங்களை? நானா சொல்ல முடியும்? அது சிருஷ்டியில் இருக்கிறது, அது புடுங்கு நேச்சுரல். இதுக்கு நேச்சுரல் சிருஷ்டியில் அப்படி இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுத்துனா இப்படி கடிச்சா ஒன்றும் ஆகாது. ஓ அப்படியா? அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், லைஃப் ஃப்ரீவில். ஓகே, 2 சக்கரம் இது புரிஞ்சுத்துனா போகிறோம். லைஃப் வந்து ஆனந்தம், லௌகிக லைஃபே ஆனந்தமாக வாழறதுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கே தனி கிளாஸ் எடுக்கணும். ஆனால் இப்போ கர்மயோக கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. சாதாரண தர்மமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதே எப்படின்றது தகராறில் இருக்குது. புரியுதா? சரி போட்டோம். ஆனால் அதுக்காக இப்படி நான் வர முடியாது, இப்படி கர்மயோகத்தை தான் வந்தாகணும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஸோ நைஷ்கர்மியம் அப்படி கேட்குறான். இவன் என்ன கேட்குறான்? நைஷ்கர்மியம்னா செயலற்ற நிலை. செயலற்ற நிலை மீன்ஸ் மோக்ஷம். நைஷ்கர்மியம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். நைஷ்கர்மியம் வேர்டு வேதவியாசர் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்க. நைஷ்கர்மியம் சித்திம் ந கச்சதி, உனக்கு வராது அப்படின்ட்டார். செயலற்ற நிலை உனக்கு வராது. செயலற்ற நிலை சந்நியாசம் வாங்கினாலும் வராது, கிரகஸ்தனா இருந்தாலும் வராது, வானப்பிரஸ்தத்தில் இருந்தாலும் வராது. அப்போ மோக்ஷம். இன்னும் மோசத்துக்கு வழி சொல்றீங்க. மோக்ஷம்ன்றது நைஷ்கர்மியம். யார் ஆத்மாவை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் கொள்வதில்லை, கொள்விப்பதில்லை. அர்ஜுனா, ஆத்மாவை அறிந்தவர்கள் எவரோ அவர்கள் செய்வதில்லை, செய்விப்பதில்லை. அது நம்ம பின்னாடி அநேகமாக இந்த கேம்ப்லேயே சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். 4th சாப்டர் இருக்குது அதுக்கு. ஓகே, கர்மம் அக்கர்மத்தை பற்றி சொல்ல போறார். எது கர்மம் எது அக்கர்மம் இங்கே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்மா கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது. அது டூயர், சீயர், என்ஜாயர் கிடையாது ஆத்மா. அதனால் செயலற்றது உலகத்தில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்னா இப்போ வழக்கில் அது ஆத்மா மாத்திரமே செயலற்ற நிலை. அப்போ ஆத்மா நானுன்னு புரிஞ்சுண்டவன் எவனோ அவன்தான் ரியல் சந்நியாசி. புரியுதா? சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்குனுடைய நோக்கமே சந்நியாசம் ஆகுவதற்கு. சந்நியாசத்தையும் சந்நியாசத்தை எப்போ துறக்கிறோமோ அப்போ தான் இங்கே சாஸ்திர சொல்கிற சந்நியாச நிலை வரும். அந்த சந்நியாச நிலை நைஷ்கர்மியம், செயலற்ற நிலை. ஓகே, சர்வ கர்ம சந்நியாசம், அதுக்கு பேர் சர்வ கர்ம சந்நியாசம். எப்படி பாசிபிள் சர்வ கர்ம சந்நியாசம்? அது சர்வ கர்ம சந்நியாசமா இருக்கிறது நானும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன்னா தான் ஆகும். இவர் கை காலு மூக்கு அது எப்பவுமே கர்ம சாதனம். மனசு புத்தி கர்ம சாதனம். இந்த உலகம் கர்ம சாதனம். அதை போய் நிறுத்த முடியாது. அதுதான் இங்க தெளிவுபடுத்துறார். கர்மத்தை துறக்க முடியாது மகனே. அதனால நீ சரியா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இங்க முதல் ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ந கர்மனா ந பிரஜயா தியாகே நைக அமிர்தத்வமானசு. உபனிஷத் சொல்லிருக்கு. கர்மத்தினாலையும் பிரஜைனாலையும் வித்தம் துட்டுனாலையும் பிசினஸ்னாலையும் சொத்துனாலையும் மோட்சம் வராது. ந கர்மனே ந பிரஜனே, பிரஜைனால வராது அப்படி சொன்ன. அதனால நான் இது கர்மத்தினால வராது. அதனால நான் கர்மத்தை துறந்து நான் சந்நியாசம் அடைந்து ஞான யோகத்துக்கு போகிறேன். ரூட்டு கிளியரா இருக்கிறத, எனக்கு சந்நியாசம் கொடுங்க, நான் கர்மத்தை துறக்கிறேன். இவன் ஐடியாவே திருப்பி திருப்பி கர்மத்தை துறக்கிறேன், அதில் தான் எம்பசைஸ் இருக்கு. ஏன்னா இவனுக்கு முன்னாடி இப்போ இம்மிடியா செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இப்போ அதை துறக்கிறேன்னு சொல்றான். துறக்காதே. என்ன சொல்றாருன்னா, இவனுடைய மனசு நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, கர்ம பந்தப்படுத்தும். கர்மம் பந்தப்படுத்தும், பிறவியை கொடுக்கும், சம்சாரத்தை சக்கரத்தை உருட்டும். புரியுதா? அது பர்த் டெத்து கொடுக்கும். இருக்கிற லைஃப்ல உயிரோடு இருக்கும்போது சுகத்துக்கும் கொடுக்கும். இப்படிப்பட்ட பந்தத்தை படுத்துற கர்மத்தை கர்மம் பந்தப்படுத்தும். அதனால எனக்கு வேண்டியது மோட்சம்.
அதனால கர்ம பலன் வந்து சம்சாரம். அதனால நான் கர்மத்தை துறக்கிறேன். இவன் லாஜிக், இவனுடைய ஆர்குமெண்ட். ஓகே, அதனால அப்ப என்ன சொல்றாரு, இன்னொரு ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, கர்மத்தினுடைய பலன் 4 விதமா இருக்குது. ஸோ கர்மம்னா 4 டைப்பில் இருந்தால் தான் அந்த கர்ம பலன் கிடைக்கும். என்னது? ஒன்று வந்து உபாத்தியம். உபாத்தியம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அதை உற்பத்தி செய்யறது. ஓகே, இப்போ இந்த டேபிள் பார்த்துட்டீங்களே, இப்போ சில பேருக்கு ஐடியா வந்திருக்கும். நம்ம ஆற்றுல போனால் கூட ஒரு டேபிள், சில பேர் அங்கே போய் வாங்குவான், இந்த பலகை கொஞ்சம் நல்லா இருக்கு. சில பேருக்கு ஐடியா வரும், இப்போ நம்மக்கிட்ட இல்லை, நம்ம வீட்டுக்கு போனதும் அந்த பலகை ஒன்று பண்ணுவோம். நம்மக்கிட்ட இல்லை, இப்போ அடையிறது உபாத்தியம். ஓகே, உபாத்தியம். சரி, இது கர்ம பலன். ஓகே, இல்லாததை அடையறதுக்கு பேர் கர்ம பலன். இப்ப இல்ல, அந்த கர்மத்து மூலியமா அடையக்கூடிய பலன் இப்ப அடையிறது. ஓகே, அது ஒண்ணு. விகாரியம். விகாரியம்னா என்ன? ஏற்கனவே உள்ளதை வந்து மாத்தலாம். அந்த பழைய பட்டு புடவை பணமாகிறது, வாருங்கள். ஓகே, நகை வந்து மாத்தின்றே இருக்கும், அந்த டிசைன் மாத்தின்றே இருக்கும். புரியுதா? அதனால இது ஏற்கனவே இருக்கிற மாடலை மாற்றலாம். இந்த டேபிளை ஸ்டூலாக பண்ணலாம். புரியுதா? பலகையா பண்ணலாம். ஓகே, முக்காலியா பண்ணலாம், மாற்றலாம். கர்மம். ஞானத்தில் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. புரியுதா? இது கர்மத்தினுடைய பலன், அதாவது மாற்றத்தை உண்டாக்குறது. ஓகே, ஏற்கனவே உள்ளதை மாற்றுறதுக்கு கர்ம பலன். ஓகே, விகாரியம், உபாத்தியம், விகாரியம். அப்புறம் என்னன்னா சம்ஸ்காரியம். சம்ஸ்காரியம்னா சுத்தப்படுத்தலாம். சுத்தப்படுத்துறது, ஞானி ஆகிட்டேன்னா ரூம்லாம் சுத்தமாகாது. ஓகே, நிறைய பேர் ஞானி ஆகிட்டா நமக்கு என்ன எல்லாம் எவ்ரிதிங் ஆத்மா குப்பையில இருப்பா. வேற வந்து இது அந்த மக்கு தொடர் இருக்க, மக்கு தொடரில் ஞானி எப்படி காட்டுவோன்னா, ஓடிப்பா அங்கே முறைச்சி பார்ப்பான், பல் தேய்க்க மாட்டான். நீ எதாவது பேசினா அவன் ஏதாவது சொல்லுவான். ஞானி, ஞானியின் பார்வை. இவங்களே முடிவு. ஞானினா இப்படி இருப்பான், நம்மளை மாதிரி சாப்பிட்டு, நம்மளை மாதிரி சிரிச்சு, நம்மளை மாதிரி பேசி, எல்லாம் நம்மளை மாதிரி தான் இருக்கா. நம்ம மாதிரி அவருக்கு பேக்கு பெயினும் தான் முடிஞ்சது. ஐயே, ஞானிக்கெல்லாம் ஜுரம் வரலாமா? இல்லை, ஜுரம் வரக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், அந்த சினிமாவில் மற்றதெல்லாம் பார்த்து அந்த ஒளிவட்டம், அந்த அப்படியே இந்த துருவ சரித்திரம்லாம் பார்த்து பார்த்து பழக்கம். அதனால அப்படி அப்படி தேஜஸோட இருக்கிறார். இப்பெல்லாம் தேவையில்லை. பியூட்டி பார்லர் போனால் எல்லாருமே தேஜஸோட இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், கர்மம் போகிறோம். புரியுறதா? அதனால அப்படி, அதனால அழுக்குண்ணியா இருக்கிறது வந்து ஞானம் ஆகாது. சம்ஸ்காரியம், வீடு சுத்தம் பண்ணுறது, இது பண்ணுறது. ஆக்சுவலி வந்து கர்மயோகினா வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், பல பல பலன் இருக்கணும். டம்ளர் உருண்டுன்னு இருக்கக்கூடாது. அந்த கலிங்க போர் மாதிரி இருக்கும் வீடு, நேச்சுரலாக இருப்பார். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வாங்க வாங்க வாங்குச்சி வாங்குச்சின்னு. எங்கே உட்கார்றது? தக்காளி இருக்குது, கண்ணாடி இருக்கிறது, அந்த குழந்தை விளையாடுற டாய்ஸ் எல்லாம் உட்காந்து. சில பேர் வீட்டில், குழந்தை இருக்கிற வீட்டில் டே ரயில் மாதிரி இழுத்துன்னு போகும், எல்லாம் கிறுக்கி இருக்கும். குழந்தைக்கு அதை தடுக்க சொல்லலை நான். புரியுதா? கிழிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா பேப்பரை கொடுத்து கிழிக்க வைங்க. இதை நல்லா கிழி, 10 தடவை கிழி அப்படி சொல்லணும். புரியுதா? ஆப்போசிட் பண்ணப்படாது. ஆப்போசிட் பண்ணினா ஆப்போசிட்டாக பண்ணும். அது தொடாதுன்னு சொல்லிப்பாரு, தொட்டு பாரு. அதனால் இதை தொடு, இதை தொடு அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கு போர் அடிச்சு போயிடும். புரியுதா? அப்போ கிறுக்கிறது குழந்தைக்கு என்ன செய்யணும்? பேப்பர் பேனை கூட இதில் எழுதணுண்டாக்கன்னா அப்போ தான் அப்படி சொல்லணும். புரியுதா? அப்போது நம்முடைய பலகீனத்தெல்லாம் பலமாக மாற்றுறது தான் நம்முடைய கல்ச்சர். எதிர்க்க சொல்லலை, அதை நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாற்று. அது இஸ் ஐடியா. அதனால் இங்கே என்ன சொல்கிறது, சம்ஸ்காரம்னா சுத்தமாக வச்சுக்கிறது. மனசை சுத்தமாக வச்சுக்கணும், ப்ரஷ் பண்ணிக்கணும், ஓகே, குளிக்கணும், எல்லாம் உண்டு. ஓகே, இன்னும் சன்னியாசி எடுத்துனா 3-4 தடவை குளிக்கணும். புரியுறதா?
இதெல்லாம் செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? சம்ஸ்காரியம். இது வந்து கர்மத்தினுடைய பலன். ஓகே, இப்போ நல்லா சுத்தமாக வந்திருக்கீங்கன்னா கர்மத்தினுடைய பலன், குளிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இது கர்மத்தினுடைய பலன். சம்ஸ்காரியம். ஆப்பியம். ஆப்பியம்னா என்ன? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத நாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை அடையிறது. இப்போ வந்து பக்கத்தில் மிக்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மிக்சியை முன்னாடி சொன்ன உபாத்தியம்னா உற்பத்தி பண்ணுறது, இப்போ இல்லாதது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. புரியுதா? ஸோ ஆப்பியம். அங்கே போனேன், வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேருக்கு இந்த ஐடியா இருக்கும். சிங்கப்பூர் போனேன்னா இது வாங்கிட்டு வந்தேன்னா, இது வாங்கினோன்னா இதை வாங்கினோன்னா, வீடு முழுக்க ஏகப்பட்ட பொருள் வச்சு வனடாவில் இருப்பா இவா. சட்டி பானை என்னென்னோ இருக்கும் வீட்டுக்குள்ளார படம் எல்லாம். இதெல்லாம் ஒரு இது ஒரு கலை நயம்தான் வச்சுக்கோங்களேன். நான் கூட அப்படி தான் இருந்தேன். தப்பு சொல்ல வரல, புரியுதா? ஆனால் அதெல்லாம் சம்சாரம். ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வீட்டுக்கு ஹைதராபாத் போகும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னேன். அவங்க ஆத்துக்கார இது சேர்ந்து இல்லை அப்படி தூக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். அந்த அம்மாவுக்கு என்ன ரொம்ப வருஷமாக வச்சுருந்தாங்க. அவங்க எந்த ஊருக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்கி போட்டு டபால்னு போட்டு உடச்சிட்டார். இப்போ நமக்கு நம்ம ஏன் சும்மா இருக்கலாம், நல்லா இருக்குன்னு ஏன் சொல்லுவானே, அது உடையறதுக்கு நிமித்தமாக எடுத்து. புரியுதா? இந்த மாதிரி தர்ம சங்கடத்தில் மாட்டிப்போம். புரியுதா? அதனால் நீங்கள் சும்மா இருந்தாலும் இன்னும் பேசாவே இருக்கீங்க, ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா அப்படி கேட்குறா. ஏதாவது இதை மாதிரி ஏதாவது பேசினா அது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுறது, ரொம்ப கஷ்டம். அதனால் இது போட்டோம் ஆப்பியம். இப்போ மோட்சம் வந்து கர்ம பலன் இல்லை, அதுதான் இப்போ ஐடியா. ஓகே, இது வந்து உபாத்தியம் இல்லை. ஓகே, ஏன்னா உற்பத்தி ஆனது ஒரு நாள் நாசமாயிடும். மோட்சம் வந்து நாசமாகாது, அமிர்தத்துவம். ஓகே, அவிகாரியம். ஓகே, அவிகாரியம்னா மாறக்கூடியது, மாற்றிக்க முடியும். இது விகாரியம் கர்மா, ஆத்மா அவிகாரியம், மாறாதது, நித்தியகா, சாஸ்வதகா, புராணகா. அதனால அது வந்து அவிகாரியம் ஆத்மா. சரி, ஆத்மா இன்னொரு குரூப் இருக்கு, யோகா குரூப். ஓகே, யோகா குரூப்பில் ஆத்மாவை சுத்தப்படுத்துவாங்க அபுல போய். புரியுதா? அது ஒரு குரூப் இருக்கிறது. புரியுதா? நல்ல காலம் நான் யோகா உள்ளே போனாலும் யோகா ஃபிலாசபிக்குள்ளார போல நான். புரியுதா? அதனால் இங்கே வந்து நான் வேதாந்தத்துக்குள்ளே வரும்போது என்னை பூர்வ பட்சியே பார்ப்பா, இவர் யோகத்திலேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன். பரதன் மாதிரி இருந்தது கொஞ்ச நாள். ஓகே, பரதன் வந்து கௌசல்யா தேவி பார்க்கும்போது எதுக்கு இப்போ திருப்பி வந்தான், ராமன் வர அனுப்பிச்சுட்டான், இப்போ இன்னும் வேறு என்ன கேட்குறதுக்கு வந்திருக்கான். கௌசல்யா தேவி அவன் அம்மாவை திட்டிட்டு வந்தான் எல்லாருக்கும். பரதனுக்கு இருந்த கஷ்டமே கௌசல்யா வந்து தப்பாக நினச்சது தான். புரியுதா? ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் பரதன். இருக்கிறதுலையே பேத்தட்டிக் சுச்சுவேஷன் பரதன் தான். அதனால தான் பரத ஆழ்வார்னு பேர். புரியுதா? சரி, நம்ம சில சமயம் அந்த மாதிரி தர்ம சங்கடத்தில் மாட்டிப்போம். நம்மளுடைய தண்ணியில் விளக்கமும் கொடுக்க முடியாது, காலம்தான் பதில் சொல்லும். புரியுதா? அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது உத்தமம். நீ எது பேசினாலும் மாற்றி புரிஞ்சுப்பா. அதனால இது என்னன்னா நித்திய சுத்தகா, ஆத்மா நித்திய சுத்தகா. அதை சுத்தம் பண்ண தேவையில்லை. சுத்தம் பண்ணுறது அசுத்தமாயிடும். என்ன புரிஞ்சுக்கணும்? அதனால தான் டெய்லி குடிக்கிறோம். இல்லை பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு வரோம் இல்லை, இதெல்லாம் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஏன்னா பக்கத்தில் ஆள் இருக்கணுமே. ஸோ இது சுத்தம், இதெல்லாம் சுத்தம். புரியுதா? அதெல்லாம் சுத்தப்படுத்துது. ஆத்மா கர்ம பலன் கிடையாது மோட்சம்ன்றது. நான் ஆப்பியகா. ஏன் ஆப்பியகா? அது இப்போ வந்து ஆகாசத்தை கொஞ்சம் இப்போ வந்து பிளாட்டு வேணும்னா பக்கத்தில் இடம் வாங்கலாம். 60 ஏக்கர்னா 100 ஏக்கர் வாங்கலாம். ஓகே, ஆகாசத்துக்கு நீங்கள் எங்கே போய் வாங்க முடியும்? ஆகாசத்தை போய் எங்கே போய் பார்க்க முடியும்? வெளியில் போய் பார்க்கலாம். கரெக்டா? இங்கே இப்போ ஆகாசம் இல்லையா? ரூம்குள்ளே ஆகாசம் இருக்கா இல்லையா? ரூம்குள்ளே ஆகாசம் இல்லை, ரூமுக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது, உள்ளறையும் ஸ்பேஸ் இருக்கிறது, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்கிறது. ஓகே, ரொம்ப இந்த ஹால் ஸ்பேசியஸாக இருக்குது. பேசுகிற பேச்சு பாரு. அப்போ ஸ்பேஸ் எங்கே இருக்குது? புதிய வானம் புதிய பூமி. அது அந்த அவர் பெரிய நடிகர் ஒரு நடித்தார்.
அதில் கிராமர் மிஸ்டேக்கு. புதிய வானம் புதிய பூமி இப்படி காட்டுவார். இப்படி கை காட்டியே ஒருத்தர் சிஎம் ஆக முடியும்னா அது காலி சுட்கேஸ். புரியுதா? குச்சு. ஓகே, இது நான் ஆப்பியா. அதனால ஆகாசம் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது. ஆகாசத்துக்குள்ள தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ். நீங்க ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னா ஸ்பேஸ் தியானம் பண்ணீங்கன்னா ஆத்மா நியரஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் தான். ஓகே, ஆகாசத்தை இமேஜினேஷன் பண்ணி மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆகாச மெடிடேஷன் வெரி டிஃபிகல்ட். ஆகாசத்தை நீங்க மெடிடேஷன் பண்றது. ஆகாசத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனா எதுலேயும் ஆகாசம் ஒட்டுறதில்லை. ஓகே, சேம். அதனால தான் ஆத்மாவை ஆகாசவத்து, ஆத்மா ஆகாசம் போல. ஆகாசம் இல்லை, ஆகாசம் ஆத்மா இல்லை, ஆகாசம் ஆத்மா இல்லை, ஆத்மா ஆகாசம். எவ்ரிதிங் ஆத்மா. ஓகே, ஸோ ரிவர் வந்து ஆறு வந்து ஜலம் இல்லை. ஓகே, ஜலம் வந்து ஆறு கிடையாது, ஆறு ஜலம், கடல் ஜலம். புரியுதா? ஜலம்ல கங்கை கிடையாது, ஜலம்ல ரிவர் கிடையாது, ஜலம்ல கிணறு கிடையாது. பட் கிணத்துல இருக்கிறது ஜலம். புரியுதா? குளத்தில் இருக்கிறது ஜலம், சமுத்திரத்தில் இருக்கிறது ஜலம். ஓகே, அப்போ ஆகாசத்தில் இருக்கிறதெல்லாம் ஆகாசம் தான் இருக்கிறத ஒழிய ஸோ இது ஆகாசம் கிடையாது. ஆனால் இது ஆகாசம் இல்லாமல் இருக்க முடியாது, ஸ்பேஸ் இல்லாமல். அதே தான் அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மா. அந்த ஆகாசா சம்பூதகா. ஓகே, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியது, ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றியது, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி, பிருத்திவிலிருந்து தாவரம், தாவரத்திலிருந்து உணவு, உணவுலேருந்து அப்பா சாப்பிட்ற சாப்பாடு அம்மா கிட்ட போயிடுச்சு, அதிலிருந்து பிரஜை, அன்னமய கோஷா, இட்லி வடை தோசை, அன்னமய கோஷா. ஜஸ்ட் அதனால ஸோ இது அப்போ இது மோட்சம் வந்து இது கர்ம பலன் கிடையாது, என்றும் உள்ளது. அது அப்படி நித்தியகா சுத்தகா புத்தகா முக்தகா ஆத்மா சைத்தன்யம் அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம். அப்போ ஆத்மா வேறு மோட்சம் வேறுன்றது இல்லை. ஸோ அப்போ மோட்சம் எப்பவுமே கர்மத்தினுடைய பலனா அமையாது. ஓகே, அப்போ அர்ஜுனுடைய கேள்வி இப்போ புரியுறதுல, அவனுடைய கேள்வியினுடைய ஆழம். கர்மத்தினால் அடைய முடியாத மோட்சத்தை என்னை ஏன் இவ்வளோ கோரமான யுத்தத்தில் ஈடுபடுத்துறேன், டெய்லி ஆஃபீஸ்க்கு ஏன் போக சொல்கிறேன், இப்படியே வந்துட்டா நன்னா இருக்கிறது, உங்களுடைய வந்துடுறேனே. ஓகே, நன்னா தான் இருக்கும். நான் திருப்பி காலையிலே திருப்பி சொல்லுவேன், இங்கேயும் சொல்லுவேன். ஓகே, பா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு, ஒரு வாரம் தங்கிட்டு போயேன், ஐயோ அங்கே ஆஃபீஸ் இருக்கணும், நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இரு. நீங்கள் எல்லோரும் போயிட்ட பிறகு இங்கே ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வேற ஒரு ஆசிரமத்துக்கு போவாங்க. புரியுது? ஏன்னா இது பார்த்து பார்த்து பழக்கம் ஆகிடுது, ஒரே செடி மரம் தானே இருக்குது. அதனால் அந்த வேலை செய்கிற ஆள் இருக்கால, அவனுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்றும் பியூட்டிஃபுல் இல்லை, ஏதோ இருக்கிறது எல்லாம் இது யானே பார்க்க போகிறேன், அது பெருசாக பெரிய பொருளாகும். நீனும் இங்கே இந்த ஊருக்காரன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ, தானே வருது, அவ்வளோ. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இன்னும் ஒரு 2 நாள் நாளைக்கு போயிட்டு போகிறோம், அதனால் அது பெரிய ஹியூஜ் விஷயம். ஓகே, இங்கே ஒரு பிளாட் வாங்கி போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் யானையை பார்க்கலாம், குறுக்க போகலாம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு வாரத்தில் பயம்லாம் போயிடும், அது ஒரு சகஜமாக ஆகிடும், ஒரு ஈவெண்ட் ஆகிடும். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ உடம்பு ஒன்றும் இல்லை சுவாமி அப்படின்னா போயிடுத்தா? இல்லை, அது பழக்கம் ஆகிடுது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதனால் கர்மத்தில் முடியாத விஷயத்தை ஏன் குழப்பறேல் அப்படி சொல்கிறார். அப்போ வாழ்க்கை முறை வந்து மாற்ற வேண்டாம், சாதனம் முக்கியம். கர்மயோக சாதனம் ஞான யோகத்துக்கிட்டு போகும், ஞான யோகம் வந்து மோட்சத்தை கொடுக்கும். இப்போ யாருக்கு பேசின்னு இருக்கோம்? ஸ்ரேயஸை தீர்மானம் பண்ணினவர்கள், அதாவது விவேகத்தினால அனித்தியத்தை வைராக்கியத்தில் விட்டு நித்தியம் வேணும்னு சொல்லிட்டு முமுட்சுத்துக்கு வந்தவர்கள். முமுட்சுன்னு என்ன? டிசையர். ஓகே, டிசையர்.
என்ன டிசையர்? இதுக்கு மேலே ஒருத்தர் ஹைட்டாக டிசையர் வச்சுக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய ஆசையினுடைய ஹைட் எது? ஹையஸ்ட் டிசையர் எது? முமுட்சுத்துவம். ஏன்னா டிசையருடைய ஆப்ஜெக்ட் இருக்க அது இன்ஃபினிட். முமுட்சுத்துவம்னா டிசையர் இன்ஃபினிட். அதாவது நான் வேண்டது பூர்ணம், கம்ப்ளீட்னஸ். வேற எது நீ அடைஞ்சாலும் இன்கம்ப்ளீட்னஸ், அபூர்ணம். அபூர்ணம் டிசையர் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ ஸோ இந்த முமுட்சுத்துவம் என்ன? ஐ வாண்ட் டிசையர்ஸ், டோன்ட் டிசையர்ஸ். ஓகே ஓகே. அதனால எல்லா ஆசையும் என்கிட்ட போகணும். அதுதான் ஆசை, கடைசி ஆசை. புரியுதா? அதுக்கு பேர் முமுட்சுத்துவம். அந்த நித்திய வஸ்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முமுட்சுத்துவம் தேடி வரணும். ஓகே. அப்படி வந்தவனுக்கு சொல்லப்படுற விஷயம்தான் இப்போ ஞான யோகம், கர்மயோகம். ஓகே. கர்மா ஞானம் வேற. கர்மா கிரகஸ்தன் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஞான யோகத்தில் ஞானிக்கு சன்னியாசிக்கு சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ நான் கிரகஸ்தனா சன்னியாசியா ஆகணுமான்றது இப்போ அவசியம் இல்லை. நீ இப்போ கர்மத்தில் ஈடுபட்டிருந்த கிரகஸ்தனாவே கிரகஸ்தனாவே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சாதனையை இப்போ மாற்று. ஏற்கனவே நீ செஞ்சுட்டு இருக்க கர்மத்தை, செயலை, வைதிக காரியமாகவோ அல்லது லௌகிக காரியமாகவோ உள்ள கர்மத்தை நீ காமிய கர்மமாக இருந்ததை நிஷ்காமிய கர்மமாக பண்ணிட்டேன்னா நீ கர்மயோகி. அது நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். ஸ்ரேயஸ் மார்க்கத்துக்கு டிராவல் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா ஞானம் வஸ்து தந்திரம், கர்மம் புருஷதந்திரம். அதனால அறிவு தான் அறியும் பொருள். அறிவு எப்படி இருக்கும்? அறியக்கூடிய பொருளுடைய தன்மைக்கு தகுந்தா போல அறிவு நமக்கு கிடைக்கிறது. அப்போ கர்மா நம்முடைய விருப்பத்தின் பேரில் மாற்றிக்கலாம். ஓகே. இதை நான் என்ன வேணால் பண்ணலாம், தூளா பண்ணி பொடியாக வச்சுக்கலாம். ஓகே. கர்மத்தில் இருக்கிற நம்ம விருப்பத்துக்கு தகுந்தா போல கர்மத்தை பண்ண முடியும். ஓகே. அதுக்கு தான் நான் இந்த இட்லி மாவு சொன்னேன். இட்லி மாவை வெரைட்டிஸ் பண்ணலாம். சின்ன தோசை போட்டால் கல்லு தோசை, கொஞ்சம் இழுத்து விட்டால் சாதாரண தோசை, நல்லா இழுத்து விட்டிங்கன்னா ரோஸ்ட்டு, இன்னும் அப்படியே ஜல்லடை மாதிரி பண்ணினா பேப்பர் ரோஸ்ட். என்ன வேணால் பண்ணலாம் கர்மத்தில். ஞானத்தில் 2+2 உங்கள் ஒப்பீனியன் 2+2 உங்கள் ஒப்பீனியன் 2+2 உங்கள் ஒப்பீனியன். எவன் அப்போ ஒப்பீனியன் தேவையில்லை, அது ஒரே ஒரு ஆன்சர் தான். 2+2 4 இல்லையா? இல்லை மார்னிங் 5 வச்சுக்கலாமே, ஈவினிங் 4 வச்சுக்கலாம். நோ. தேச கால வஸ்து எதனாலே மாற்ற முடியாது. ஃபேக்ட், தட் இஸ் ஃபேக்ட், மாற்ற முடியாது. ஓகே. அதுக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது. கர்மத்தில் ஒப்பீனியன் சொல்லலாம். இந்த மைக்கு கொஞ்சம் இப்படி நகர்த்து, இப்படி பண்ணு, ஒப்பீனியன் சொல்லலாம். ஓகே. அது ஒருத்தருக்கு இப்படி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இப்படி வந்தால் பிடிக்கும். ஓகே. அது நாட் ஈவன். கர்மம் நாட் ஈவன். அதனால தான் கர்மத்தில் தகராறு வரும். ஓகே. செயல் செய்யும் போது நான் இப்படி சொன்னேன், நீ இப்படி செஞ்சுட்டேன். ஞானத்தில் தகராறு வராது. உங்கள் சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு கிளியராக இருக்கும். அதனால தான் பல ஆசிரமம் இருக்கிறது. எல்லாருக்கும் பிரம்மன் தான். ஆனால் பிரம்மத்தை சொல்கிற ஆசிரமத்துக்கும் இன்னொரு ஆசிரமத்துக்கும் சண்டை வரும், ஒத்துக்க மாட்டான். ஏன்னா கர்மம், ஆக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட், செயல்முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதா? அறிவில் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கிறது. வீட்டில் கூட எல்லாருக்கும் புரியுறது. ஆனால் ஆக்ஷனில் நீ ஒன்று மாதிரி சொல்லுவ, அவள் ஒன்று மாதிரி சொல்லுவாள். அதில் உத்தமம் என்ன தெரியுமா? 5 பேராக போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, யார் சொல்கிறாலோ அவங்ககிட்ட சரிப்பா நீ முடிவெடு. 5 பேரும் முடிவு எடுத்தால் கஷ்டம். யாராவது ஒரு புத்தியில் வேலை செஞ்சால் நல்லது. என்ன பழைய காலத்தில் குடும்பத்தில் ஒரு ஆள் புத்தியில் குடும்பம் முழுக்க இருக்கும். நல்லதோ கெட்டதோ கரெக்டாக இருக்கும். புரியுறதா? ஆனால் இப்போ எப்படி இருக்கிறது? 5 பேரோட முடிவில் குடும்பம் நடக்கிறது. இப்போ குடும்பமாக அது லாட்ஜி, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒன்றா இருக்கிறது குடும்பம். அது அந்த அவிழ்த்தா எல்லாம் இண்டிவிஜுவாலிட்டி. இண்டிவிஜுவாலிட்டி. புரியுதா? குடும்பம்னா புளி மூட்டை மாதிரி இருக்கணும். சரியா? அதனால் ஃபேமிலிக்குள்ளற இது. அப்புறம் ஃபேமிலிக்குள்ளற ஒருத்தர் வேலை செய்கிறது கணக்கு பார்த்தா செய்வான். நெவர்.
ஓகே, உனக்குள்ள குடும்பத்துக்குள்ளே என்ன ஒர்க் இருக்கிறதோ அவ்வளோ ஒர்க் பண்ணணும். இன்னொருத்தருக்கு கம்மியாக தான் பண்ண முடியும், கம்மியாக தான் பண்ணணும். புரியுதா? அதனால் ஸோ அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. கர்மம் முன்ன பின்ன இருக்கும். ஞானம் வந்து படித்தவனுக்கும் சரி படிக்காதவனும் சரி ஏழை சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஞானம் ஒன்று புரியல சொல்லலாம் அல்லது ஒத்துக்கணும். ஒத்துக்கிறது வார்த்தை கூட தப்பு, ஃபேக்ட். அது ஃபேக்ட்னு ஒத்துக்கிறது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரியுறது புரியலை, இதுதான் ஆன்சர். ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படி சொல்லாத. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, ஏன் ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறது? ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறது அந்த ஈகோ முன்னோடி. புரியுதா? என்னால் புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறது யூ ஆர் த டிஃப்ரெண்ட். நீ நாலெட்ஜுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட இம்பார்ட்டண்ட். அதனால் அறிவு பெறத்துக்கு ஸோ நமக்கு எந்த விதமான இதுவும் முடியாது, அது வஸ்து தந்திரம். ஓகே, நீ ஒரு ஐடியாவில் பண்ணினா மாற்ற முடியாது, அது வஸ்து தந்திரம். ஸோ அதனால் இங்கே ஞானம் கர்மம் நிஷ்டா வாழ்க்கை முறை சொல்லி அவர் என்ன சொன்னார் 4வதுல, ஸோ கர்மம் செய்யாமல் சும்மா இருக்க யாராலும் முடியாது, சித்தி அடைய முடியாது. ஞான யோகேன சாங்கியானம் சொன்னவர், சன்னியாசிகளுக்கு நிஷ்டை ஞான யோகம் சொன்னவர். அதனால் எனக்கு கர்மத்தை திறந்து அடைஞ்சுள்ளாமான்னா முடியாது, சந்நியாசம் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்நியாசத்தினால மோட்சம் இல்லைப்பா மகனேன்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ சந்நியாசம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அது ஐடியா இருந்தால் தான் நீங்கள் சதுர்த்த ஆசிரமத்தை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். ஓகே, அந்த கிரகஸ்த பத்ம வியூகம் இருக்க அபிமன்யு மாதிரி ஒரு தடவை நுழைஞ்சா அவ்வளோதான். அபிமன்யுக்கு போக தெரியும், திருப்பி வர தெரியாது. ஓகே, அர்ஜுனனுக்கு போகவும் தெரியும் வரவும் தெரியும். துரோணாச்சாரியருக்கு போகவும் தெரியும் வரவும் தெரியும். கிருஷ்ணருக்கு போகவும் தெரியும் வரவும் தெரியும். புரியுறதா? அதனால் ஸோ இப்போ பத்ம வியூகம் இது எது? இந்த கிரகஸ்தர் அது உள்ளர போனோன்னே அப்படி மூடிடும், வண்டு உள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி. அவ்வளோதான். வாழ்க்கை முழுக்க 80 வயசானாலும் அந்த ஆரோக்கிய பால் கியூவில் நின்று வாங்க வேண்டியதான். எதுக்கு சும்மா ஜமேன் இருக்கல, கொஞ்சம் போய் நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாங்க. நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுறேன்டி, ஒன்றும் தேவையில்லை. இந்த வயசில் போய் பெருசாக கற்றுக்க போகிறது ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலேயே நீங்கள் மார்க் வாங்கலை, போங்க. புரியுதா? அதனால இவர் த வானப்பிரஸ்த. உன் குழந்தைக்கு குழந்தை பிறந்துத்துனா குடும்பத்தை விடணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரம். புரியுதா? உன்னுடைய குழந்தைக்கு குழந்தை பிறந்துத்துனா இவர் த வித்ராய் ஃபேமிலி. வித்ராயல் மீன்ஸ் விட்டுட்டு போக முடியாது, உன்னை எந்த ஆசிரமத்தில் சேர்த்துக்க மாட்டான், கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் இருக்கணும். மென்டல் ரெனன்சியேஷன். ஓல் பகவத்கீதா அதை தான் சொல்லப்படுது. பற்றற்று 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 அந்த வேர்டில் நமக்கு சன்னியாசம் வந்துடும். அவ்வளோ தூரத்துக்கு எம்பசைஸ் பண்ணுறார் கிருஷ்ணர். நீ ஓட வேண்டாம் தம்பி, எந்த விதமான பற்று இல்லாமல் அந்த கர்மத்தை பண்ணு அப்படி சொல்ற. அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா. டிட்டாச்மெண்ட் வித் ஆக்ஷன், டிட்டாச்மெண்ட் வித் இன்வால்வ்மெண்ட், டிட்டாச்மெண்ட் வித் டெடிகேஷன் ஒர்க், கர்மயோகம். நமக்கு எங்கே அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்கே தான் ஒர்க்கே நடக்கும். டிட்டாச்மெண்ட்னா ஒர்க்கே நடக்காது. எதுக்கு செய்யணும்? இங்கே இது ஒரு புதிரான விஷயம், அதை தான் சொல்ல போறாரு. என்ன சந்நியாசம் இருக்கிறது? சந்நியாசத்தில் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், 2 மேஜர் பிரிவு. ஓகே, வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம்னா ஞானத்தை அடைஞ்சவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம். சதுர்த்த ஆசிரமமாக இருக்கலாம். கிரகஸ்திலேயே இந்த மாதிரி பல கேம்பெல்லாம் அட்டன் பண்ணி பலவிதமான கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஸோ சிடிலாம் கேட்டு மிஞ்சின நேரத்தெல்லாம் ஜபம் பண்ணி இன்னொரு பக்கம் சிடி கேட்டு இதே வேலையாக இருந்து ஞானத்தெல்லாம் அடைஞ்சி அவர் இருக்கார அந்த ஞானத்தை நிஷ்டையாக்கிறதுக்காக வேண்டி அவர் வித்வத் சந்நியாசம் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு சந்நியாசம்ன்றது விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் வேத்தித்தும் இச்சா விவிதிஷா சந்நியாசம்.
இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக கர்மயோகம்லாம் செய்து சாதன சதுஷ்டெல்லாம் ஓரளவுக்கு இருந்து ஞானத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய சாதுஸ் எனி ஆசிரமம், அவளுக்கு பேர் விபீதிஷா சந்நியாசம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் விபீதிஷா சந்நியாசம். ஸோ இந்த விபீதிஷா சந்நியாசம் சில சாதுக்கள் வரலாம், பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தனுக்கு போகாமல் வரலாம். ஆனால் கூட அவன் என்ன பண்ணும், கொஞ்சம் சாதன சதுஷ்டெல்லாம் உள்ளவனாக இருக்கணும், இல்லைன்னா சந்நியாசாஸ்திரம் ப்ராப்ளம் வரும். ஓகே, சரி. இப்படி வந்துட்டான். அப்புறம் மூணாவது சந்நியாசம் இருக்கிறது ஆபத்து சந்நியாசம் சொன்னேன். ஆபத்து சந்நியாசம், ஆதுர சந்நியாசம். அது என்ன, கடைசி காலத்தில் சந்நியாசம் எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த ஜென்மத்தில் இதே சாதனையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு குரூப் எடுத்துப்பாங்க. ஏன்னா சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம சாஸ்திரத்தை வச்சுட்டு விளையாடுவான். ஓகே, இப்போ ஸ்கேனில் குழந்தைய கண்டுபிடிச்சலான்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் முன்னாடியே டேட்டெலாம் கணக்கு பண்ணிலாம் குழந்தைய பிறக்க வைப்பான். அப்படி பிறக்க வைக்கக்கூடாது, அது அதர்மம். புரியுறதா? ஸோ அதனால் இது சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி தப்பாக பண்ணக்கூடாது. இங்கே சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா சாஸ்திரத்தில் கடைசி நேரத்தில் நீ நாராயணான்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, வைகுண்டத்துக்கு போகலாம். கடைசியில் எந்த பேரை சொல்கிறோமோ நெக்ஸ்ட் ஜென்மம் நமக்கு அந்த ஜென்மம் கிடைக்கும். ஓகே, அதனால தான் இந்த சில டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி காருக்குள்ளே டாக்லாம் போகும். அண்டர்ஸ்டுட். அதனால் கடைசி நேரத்தில் இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள கடைசியில் பகவான் பேரை இப்படி சொல்லி வச்சு இவரை வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சுடுவோம் பகவான் கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் யார் வந்திருக்கா பாருங்க, பாருங்க. இந்த கடைசி காலத்தில் உயிர் போகும்போது தன் பேரை சொல்லிட்டா இவருக்கு சந்தோஷம். கடைசியில் என் பேரை தான் சொல்லிட்டு போனான் அப்படின்னு. அது என்ன ஆகும் தெரியுமா? இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, பகவான் பேரை சொல்லணும். இது சாஸ்திரம் தெரிஞ்ச குடும்பம் நாராயணான்னு சொல்லிட்டான்னா இவர் தாத்தா உடனே வைகுந்தத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணுறான். இப்படி பார்த்தோன்னே கண்ணு முடிச்சார். யார் வந்திருக்கா பாருங்க, செகண்ட் சன். நாராயணன் வரல. நீனா மகாத்மா காந்தியா? நீ நெஞ்சுக்குழியை சுட்டானே, ஆடா பாவி அப்படியே சொன்னார். உன்னை யாராவது நான் ஒரு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணுறேன், தள்ளி விட்றேன். விழுந்து சராப்பு ஆச்சுன்னா எப்படி வரும் வாயிலேருந்து? வருது வார்த்தை சகசரநாமா. ஆனால் அதுதான் மகாத்மா காந்திஜி. ஹே ராம் ஃபெயிலூர் ஆயிடுச்சு. எத்தனை தடவை ராம் 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 சொன்னார்னா நெஞ்சுக்குழி சுடும்போது கூட ராம் அப்படி வரும். புரியுதுதா? அதனால விவகாரத்தில் பண்ணிட்டு இருக்கிறது தான் கடைசி காலத்தில் வரும். கடைசி காலத்தில் ஸ்பெஷலாக ஒன்றும் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த நேரத்தில் ஏதாவது பண்ணிடலான்னா நடக்காது. அதனால் இப்போவே கொஞ்சம் கண்ணை மூடி 10 நிமிஷம் ஜபம் பண்ணு, நாம ஜபம் பண்ணு. அப்போ தான் உனக்கு சேர் கொடுத்துருவார் வாழ்க்கையில். ஓகே, தனியாக உட்காந்து ஜபம் பண்ணுங்களேன். எதுக்கு சும்மா தானே டைம் நிறைய இருக்குல்ல, ஜபம் பண்ணு. சும்மா ரெடி. அந்த பேரன் என்ன செஞ்சான், அவன் ஏன் இன்னைக்கு வரல? இவர் எப்போ பார்த்தாலும் அக்கௌண்ட் கேட்டுட்டே இருப்பார். இப்போ இங்கே கிளாஸு ஆணைக்கட்டிலேருந்து முடிச்சுட்டு போய் அவன் என்ன சாமி சொன்னார் தெரியுமா? ஜபம் பண்ண. அப்படி சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு புரியுதா? இங்கே சொல்கிறதெல்லாம் 1 to 1. இங்கே பேசின்னு இருக்கும்போதே பேரலாக இன்னொருத்தரெல்லாம் நினைப்பு வரும். ஆமாம், அப்படிதான் இருக்கு. அங்கே கிடையாது, அவளுக்கு கிடையாது. புரியுதா? கிளாஸ் வந்தவாளுக்கு தான் இந்த டீச்சிங். நீங்கள் போய் டீச் பண்ணக்கூடாது. வட்டி முதலமாக கிடைக்கும். புரியுதா? டீச் பண்ணக்கூடாது. டீச்சர் மாத்திரம்தான் டீச் பண்ணணும். ஏன் சுவாமி உங்களுக்கு சங்கியா நம்பர் குறைஞ்சிடும்னு பயப்படுறேன்? நீ டீச்சராக வரும்போது டீச் பண்ண, சஜஷன் சொல்லலாம், தப்பு கிடையாது. நமக்கு வேண்டிய வாழ்க்கை சஜஷன் சொல்லலாம், டீச் பண்ணக்கூடாது. ஏன் டீச் பண்ணக்கூடாது? அவன் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓகே, சப்போஸ் உங்கள் ஆத்து மனுஷாலே உன்னை டீச்சர் நினச்சிட்டு டீச்சர் நீ பண்ணு அப்படின்னா டீச் பண்ண சொன்ன டீச் பண்ணலாம், இல்லாட்டி அவன் டீச் பண்ணிடுவான். புரியுதுதான்? பி கேர்ஃபுல். இங்கே சங்கரா
ஆதுர சன்னியாசம் எடுத்து அப்புறம் முழு சன்னியாசி ஆனார், முழுமையானார். ஓகே, இந்த துறவில் நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. இந்த துறவு உண்மையிலே துறவு கிடையாது. இந்த துறவு உண்மையான துறவுக்காக துறவு. அது ஆத்மாவை அறிந்தவன் தான் சர்வ கர்ம சந்நியாசி பண்ண முடியும். சப்போஸ் சந்நியாசத்தினால மோட்சம் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யலாம்? கும்பமேளா மாதிரி இது இந்த என்ன சுயம்பர மேளான்னு ஒன்று இருக்கிறது, மாம்பழத்தில் போடுவான் இந்த சோபனா கல்யாண மண்டலத்தில், சுயம்பர மேளா அப்படின்னு. அது போல் சன்னியாசி மேளா இல்லையா, அப்படி போட்டால் மோட்சம் மேலே போட்டால் சன்னியாசி எல்லாம் ட்ரெஸ் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ. சன்னியாசி ட்ரெஸ் போட்ட உடனே அப்பா ஆனந்தம் பிரம்மம் நித்தியம் சுத்தம். ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நித்திய சுத்தகா புத்தகா முக்தகா நான் நடக்காதாப்பா. முன்னை விட எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கும். முன்னாடியாவது அவள் கிரகஸ்தனை வந்து சோறு ஏதோ போட்டு ஏதோ வச்சிருப்பா. ஓகே, இப்போ தான் சன்னியாசி போயிட்டு வா எங்கேயாவது, அப்பா தான் தெரியும் அந்த சிங்க கதை. சிங்க கதை தெரியல உனக்கு தெரியாதா? அந்த சர்க்கஸ் சிங்கத்துக்கு சுதந்திரம் வந்துடுத்து. வீராவேப்போட ஓடிப்படுத்து, எக்ஸ்ட்ரா ஓடிப்படுத்து சர்க்கஸ்லேருந்து ஓடி போனோடனே அந்த பசங்களாம் சர்க்கஸ் பசங்க இருக்கான்ல, அந்த மாஸ்டர் இருக்கான். நீ சிங்கத்தோடு பழகினா அந்த மிருக குணமே இருக்கும். இந்த ஜெயிலரும் வார்டனும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் கைதி அவனும் இவனும் ஒன்றா இருக்கவே இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான். இவனும் கண்ணங்காரால குழன்னு இருப்பான், அப்படியே எண்ணெய் வழியும். அவனும் பார்த்து யார் திருட்டு பையன்றது சொல்ல முடியாது. நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன்னா ஜெயிலில் இருக்கவங்க பார்க்கறதுக்கு. தீபாவளி ஸ்வீட்லாம் கொடுக்கறதுக்கு. நான் ஒரு ஜெயிலில் தஞ்சாவூர் பக்கம் இருக்க ஜெயிலில் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்களாம் கவலைப்படாதீங்க, தப்பு செய்யாதும் கூட இதில் இருக்கலாம், தப்பு செஞ்சோம்லாம் வெளியில் இருக்கான், கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவாலாம் ஜெயிலில் இருக்க மாதிரி தெரியும். ஜன்னலில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாருங்கள் உள்ளே இருக்காமல் இருக்கும், இங்கேருந்து பார்க்க உள்ளே இருக்காமல் இருக்கும். அப்படி தான் கதை. அதனால் ஸோ இது அந்த சிங்கம் வந்து தப்பிச்சு போயிடுச்சு. இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம் செய்கிறானே அவன் போய் இன்னைக்கு செம்ம பாட்டு எழுப்புறது, பிளட்டு நேரப்பு சார், என்னடா சிங்கம் தப்பிச்சு போயிடுச்சு சார். ஓகே, அதை திறந்து வை. வாழ்க்கையிலே முதல் முறையாக நம்ம ஓனர் வந்து சாஃப்டாக பேசுகிறாரு, ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு என்னத்துக்கு வம்பு, அதோட வெளியில் வந்துட்டான், திறந்து வச்சுட்டான். நமக்கு சொன்னது செஞ்சிடும், தப்பு வேற பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு. திறந்து வச்சா எப்படி வரும்? ஒன்றுமே பண்ணாமல் இந்த சிங்கம் காட்டுக்குள்ளே போச்சு. என்ன ஒரே குட்டிக்காரன் போச்சு. இப்படி 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 காலை மேலே தூக்கிட்டு இப்படி இப்படி உடம்பை புறட்டும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்க அப்படிலாம் ஒரே ஒரே சந்தோஷம். அப்புறம் 12 மணிக்கு சாப்பாடு ஞாபகம் வந்தது, அதுக்கு பசிக்கிறது. ஒரு இடத்துல வந்து இப்படி நின்று இப்படி அப்போதான் விஷயம் புரிஞ்சுது அதுக்கு. அங்கே அப்படி பண்ணி பழக்கம். வாயை திறந்தா சாப்பாடு கிடைக்கும், கிடைக்கல தெரிஞ்சுட்டு பசியானா சாமியார் என்ன மாமியார் என்ன சிங்கம் என்ன அதாவது இடத்துக்கு வந்துடும். புரியுதா? அதனால் மெதுவாக வந்து சிங்கத்தில் இப்படி உட்காந்துச்சு கூண்டில். புரியுது? அதனால் அவசரப்பட்டு சன்னியாசி தான் எடுத்துருந்தீங்கன்னா உள்ள சாப்பாடும் கிடைக்க முடியாது, திருப்பி சன்னியாசத்துக்கு கிரகஸ்தலை சேர்த்துக்க முடியாது. புரியுறதா? அதனால் நல்லா யோசித்து அப்புறம் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் எடுக்கணும். எடுக்க மாட்டேங்க, அது வேற விஷயம். எப்படியா தப்பி தவறி எடுத்துட்டேன்னா அவங்களுக்காக சொன்னது இது. ஓகே, நீங்கள் கவலையே படாதீங்க, அப்படி போகவே முடியாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? என்ன அதெல்லாம் ஓடி போக முடியாது. ஓகே, இங்கே தான் வந்தாகணும். அதனால் ஸோ சந்நியாசத்தில் தியாகே நெய்க அமிர்தத்துவ மானசு. ஓகே, அதனால் இங்கே சொல்கிற தியாகத்தினால் தான் முடியும். அதே அர்ஜுனா, நைஷ்கர்மியம் என்றது மோட்சம்ன்றது செயலை விடுறதுனால மோட்சம் கிடையாது. அப்படி விவிதிஷா சந்நியாசத்தை முடியும். அதனால் என்ன செய்யலான்னா, ஸோ இப்போ இவர் இருக்கார், நம்ம யாக்ஞவல்கியார் இருக்கார். யாக்ஞவல்கியார் வந்து கிரகஸ்திலிருந்து சதுர்த்த ஆசிரமத்தை வாங்கிட்டார். இவர் நம்ம சுகபிரம்மம் இருக்கார், வியாசருடைய புள்ள. அவர் வந்து சன்னியாசியமே ஆகாமே சன்னியாசி ஆயிட்டார். சன்னியாசி ட்ரெஸ் கோட் கூட வாங்கிக்கல அவர், டிஃப்ரெண்ட். ஓகே, அப்புறம் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் இருக்காங்க, சாரதா தேவி, அவங்களுடைய சன்னியாசம் கல்யாணம் 12 சன்னியாசம் எடுத்துட்டாங்க 2 பேரும். அதே கிரகஸ்தில் இருந்துட்ட இருக்கிறதுல டஃபஸ்ட் அதுதான். ஓகே, அது அந்த மாதிரி பல விதத்தில் இருக்காங்க. நம்ம மெட்ராஸில் ஸ்ரீனிவாசன்ஜி இருந்தார், 100ஜின்னு சொல்லுவாங்க, அவர் அப்படி தான் இருந்தாங்க அவங்க 2 பேரும். ஓகே,
கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அது பெரிய விஷயம், நாட் ஆர்டினரி விஷயம். இது இந்த மாதிரி விஷயம் என்னன்னா மென்டல் ரெனன்சியேஷன் முக்கியம். நீ பிரம்மச்சரியா இருக்கியா, கிரகஸ்தா இருக்கிறியா, இல்லை வானப்பிரஸ்தத்தில் இருக்கியா, சன்னியாசத்தில் இருக்கியா, நீ எந்த ஆசிரமத்தில் வேணா இரு, ஆனால் மென்டல் ரெனன்சியேஷன் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோ. யாருக்கு தெரியும்? நீ புத்தியில் பற்றற்று இருக்கியா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அவாவாளுக்கு தான் தெரியும். புரியுதா? வேற யாருக்கு தெரியும்? மற்ற எல்லாரும் ஏமாத்திடலாம், உன்னை நீ ஏமாற்ற முடியாது. ஓகே, அங்கே இருக்கிறது. அதனால ஸோ இங்கே சாஸ்திரம் சொல்றது இது முடியாது. ஓகே, அதனால பெஸ்ட் சிஸ்டம் வந்து சதுர்த்தாசிரமம், கிரகஸ்த வானப்பிரஸ்த. அந்த வானப்பிரஸ்த கூட சன்னியாசத்துக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் கோட்டு, அல்லது சன்னியாசம் எடுக்கிற வரைக்கும் சக்தி இருக்கிற வரைக்கும் பிரம்மச்சரியா இருந்து சன்னியாசம் எடுத்துக்கணும். அவசரப்பட்டு சன்னியாசம் எடுக்காது. ஓகே, அல்லது வேற வழி இல்லைன்னா கிரகஸ்தனா இருந்து கிரகஸ்தனாவே இரு, சன்னியாச வாழ்க்கை முறை தேவையில்லை. கிரகஸ்தனா இருந்து இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எல்லாம் கேட்டுண்டு அதிலே இருக்கலாம். வீட்டுக்குள்ளற இருந்துட்டு பற்றற்ற நிலையில வளர்த்துக்கும். எல்லாத்துக்கும் வழி இருக்கணும். ஆனா சாதனம் தான் மோட்சத்தை கொடுக்கும். வாழ்க்கை முறை செகண்டரி, நாட் பிரைமரி. இது நன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேதாந்தத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர், அந்த கொஞ்சம் பேர்ல மெஜாரிட்டி ஜனங்கள் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஓகே, நான் இன்னும் சன்னியாசி கேட்ட மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படி கேட்கறது புரியுறது. தப்பி தவறி யாராவது ஒருத்தர் தப்பா எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக மெஜாரிட்டி ஜனங்களும் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, சன்னியாசம் இல்லாம ஞானம் கிடைக்காது. புரியுதா? அந்த சன்னியாசன்றது ட்ரெஸ் கோடு இல்லை, மைண்டில் இருக்கிறது சொல்ல வரேன். ஓகே, அதனால ஏன்னா கர்ம பலன் மோட்சம் கிடையாது. உபாத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம், ஆப்பியம், அது கர்மத்தினால் அடையக்கூடாது, இது ஞானத்தினால் அடையக்கூடாது. அதனால ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விவிதிஷா சந்நியாசம் அல்லது வித்வத் சந்நியாசம் அது வாழ்க்கை முறையினால இல்லை, அது மென்டல் ரெனன்சியேஷன். அதனால வாழ்க்கையை துறக்காத அர்ஜுனா. அப்படி சரி, இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஏப்பா இல்லை. ஜனகர், அசோபதிலாம் நிறைய விவகாரம் பண்ணிண்டே செய்தவர்கள். இந்த கீதையை சொல்லிட்டு இருக்கானே கிருஷ்ணன், அவன் எப்படிப்பட்டவன்? பற்றற்றவன். ஓகே, கீதை சொல்ற இடம் இருக்கிறது ஆசிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யுத்த களத்தில் போத்தீஸ் கார்னரில் சொல்லப்பட்டது. புரியுதா? டிராஃபிக் ஜாம். ஓகே, எல்லாரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. நீ எப்போ சிஷின் ஆகிட்டோ அங்கே குரு கிடச்சிடுவார். புரியுதா? அதனால கிருஷ்ணா ஒரே டிஸ்டர்பாக இருக்கும், நம்ம அந்த பக்கம் போய் பேசுவான். இன்னும் அவனும் கேட்கல. கிருஷ்ணரும் நான் ஏதாவது சொல்ல கிட்ட நீ ஏதாவது அவன் ஏதாவது அம்பு கிம்பு டமாரெல்லாம் அடிச்சுட்டு இருப்பான். ஓகே, டிஸ்டர்ப் ஆகும், வா அந்த பக்கம் போயிடுவான். நோ, நல்ல குரு நல்ல சிஷ்யன், அதே இடத்துல உபதேசம். புரியுதா? ஸோ குருக்கும் சாமர்த்தியம் சமர்த்து, அந்த சிஷ்யனும் சமர்த்து. புரியுதா? ஏன்னா இவா ரெண்டு பேரும் மற்ற உலகத்துல எல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டான். நிறைய பேருக்கு அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நீ என்ன நினைக்கிற ஒன்று அதை பற்றி சொல்லு. அவங்கெல்லாம் நினைக்கிறத விடு. முதல்ல மற்றவா என்ன நினைப்பாரோன்றதை விடுங்க. மற்ற ஒன்றும் நினைக்கல. அவனுக்கு ஏகப்பட்ட அவசரம். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் அவனுக்கு அவசரமாக போயிட்டு இருக்கான். இவரை பற்றி நினச்சின்னு இருக்காங்களா? ஏதோ கண்ணில் பட்ட ஒரு வார்த்தை கேட்பான், என்ன இப்படி போயிட்டேன்னு. அப்படி தான் போயிட்டேன் விடு அப்படின்னா இன்னொரு தடவை கேட்க மாட்டான். நாமே இமேஜினேஷன், இந்த இமேஜினேஷன் துக்கம் இருக்கு பாரு, உலகத்தில் ஒர்ஸ்ட் துக்கம். நிஜமான துக்கம் அவ்வளோ துக்கம் கொடுக்காது. இந்த இமேஜினேஷரி துக்கமோ இல்லை இமேஜினேஷரி சுகமோ கொடுக்குற மாதிரி ஒரிஜினல் கொடுக்காது. புரியுறதா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அங்கே ஒரு கௌரின்னு ஒரு பொண்ணு இருந்தான். ஜி ஒரே சந்தோஷம். நான் 2 நாள் அங்கே இருந்தேன். நான் அவ்வளோதான், போயிடுச்சு. வாங்க ஜி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் இருக்கும்போது அடுத்த ஊருக்கு போயிடணும். அதனால நான் காலையில் வந்தால் சாயந்தரம் போயிடுவேன். நான் எல்லாரும் ஃபுல்லாக நம்ம மேலே பிரியம் வச்சுருக்கா. 2 நாள் தங்கினா பிரியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? அதனால ஸோ இங்கே என்ன இருக்கிறது, யோகசாந்தி குருகுலம் பெஸ்ட் சிஸ்டம். ஓகே, நம்ம குருகுலத்தில் நீ ஆற்றுல போய் படுத்து தூங்கிக்கோ, சாப்பிட்றதுக்கெல்லாம் அங்கே போய்க்கோ. மெஸ்ஸு சாப்பாடு தூங்குற
அது என்ன சத்திரமா அது இங்கே வந்துட்டு வரையில அப்படி தான் சொல்லிருக்காரு. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டுட். ஆஃபீஸுக்கு போய் பணத்தை சம்பாரி, அங்கே கோட்டை விட்டுறக்கூடாது. வெறுமனை போய் சாப்பிட்டு வரக்கூடாது லாட்ஜி மாதிரி. ஓகே, லாட்ஜிலே பே பண்ணும். குடும்பத்தில் டியூட்டி அது, நாட்டு லாட்ஜி, அதனால் சொதர்மம் அது. அதனால் பணம் சம்பாரிச்சு கொடுத்துரும். டியூட்டி கரெக்டாக பண்ணிடணும். டியூட்டி கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எதை பண்ணிடலாம் எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓகே, முதல்ல அப்படி முரண்டு பிடிப்பாங்க. அப்படி ஒரு இப்படி போட்டு பார்ப்பாங்க, தூண்டி போட்டுவாங்க. இதுக்கே இவர் சரியாயிடுவார்னா ஓகேன்னுருவாங்க. இன்னும் கொஞ்சம் மாரி பண்ணால் பெரிய தூண்டில் போடுவாங்க. புரியுதா? எல்லாம் சகஜமாக போக சரியா. ஆனால் கிளாஸுக்கு ரெகுலராக வந்துரு. புரியுதா? எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாத. இதுக்கு பேர் தான் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், ஆல் சந்நியாசம், பற்றற்ற நிலை. ஓகே, நாங்கள் வெளியூருக்காரங்களாம் என்ன செய்கிறது, அந்த பக்கம் ஏதோ சீடிலாம் இப்போ அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, கண்ணை தொட்டு ஏதாவது தொட்டு வாங்கிட்டு போகாதீங்க. அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டை பார்த்து ஏதாவது பிகினிங்லேருந்து வாங்கிட்டு போங்க. அதை கேட்டுகிட்டே இருங்க வாரத்துக்கு. ஓகே, இதில் இப்படி நம்ம கேட்டு வந்தோம்னா ஆஃபீஸு, வீடு, சமுதாயத்தில் நிஷ்காமிய கர்மா, கிளாஸ் ரூமில் ஞானயோகம். ஓகே, கர்மயோகம், ஞானயோகம். விவசாயாத்மிகா புத்திகி, நிச்சயாத்மிகா புத்திகி. சங்கரர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறார். சங்கரர் விவசாயாத்மிகா புத்திக, நிச்சயாத்மிகா புத்திகி, நிச்சயம் செய்தவன் இவன் அப்படின்னு. ஸோ விவேகானந்தா வார்த்தையில் சொன்னால் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. ஓகே, விவகாரத்தில் ஜகத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சுயநலம் இல்லாமல் இருக்கிறது நிஷ்காமிய கர்மம், சுயநலத்தோடு இருக்கிறது காமிய கர்மம். எப்பவுமே இவர் மைண்ட் எப்படி இருக்கணும், மற்றவாளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலான்றது மைண்டில் ஓடிண்டே இருக்கணும். வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ பணத்தினாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவளுக்கு உதவி செய்யணும். புரியுதா? அதுக்கு பேர் ஓகே ஆத்மனாய. விவேகானந்தர் சொல்ற ஆத்மனோ மோக்ஷார்த்தம். ஓகே, ஜகத் ஹிதாயச்ச. அவ்வளோதான் கர்மயோகம், ஞானயோகம். ஓகே, ஸ்ரேயஸ் வாழ்க்கை அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ சுவாமி விவேகம். அதனால் ஸோ இதெல்லாம் நான் சொன்னோம். ஸோ நான் ஒரு ரெகுலர் இது வகுத்திருக்கேன். ஓகே, ரெகுலர் இது ஃபஸ்ட்டு முமுக்ஷு, தீவிர முமுக்ஷா இருந்தால் அவர் சென்னையில் இருக்கிறவர்களுக்கு எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும். ஓகே, எல்லா கேம்பும் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிளாஸ். ஓகே, அங்கே சங்கு சக்கரதாரி இவர் மகாவிஷ்ணு தம்பி நீ போன வாரம் ஏதோ பிரார்த்தனை கேட்டேன் 10 கோடி கொடுக்குறேன், நில்லையா கிளாஸ் போயிட்டு வரேன். அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சத்துருமுக பிரம்மா வந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் வந்தாலும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மெதுவாக வேறு மாதிரி சொல்லிட்டு வரணும். சாமி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன செய்யுது அப்படி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே, அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எவ்ரி திங். ஓகே, ஆஃபீஸு, வீடு, மற்றதெல்லாம் செகண்டரி. பிரைமரி இது தீவிர முமுக்ஷு, மந்த முமுக்ஷு. அவன் என்ன செய்யணும்? ஸோ கிளாஸ்க்கு வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி கிளாஸ். அந்த கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸில் நிறைய தொந்தரவு வரும். அன்றைக்கி தான் தொந்தரவு வரும். வேறு நாள்லாம் இப்போ செவ்வாய்க்கிழமை போகிறதுன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. கீதா கிளாஸுக்கு புதன்கிழமை ஃப்ரீயாக இருக்கும், திங்கக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் யாருக்கு கிளாஸுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறோம் அவளுக்கு தெரியும். ஏன் செவ்வாய்க்கிழமை இந்த பிரச்சனை, நீ கிளாஸுக்கு வரேன்னு முடிவு பண்ணுறீங்க, அதனால் பரீட்சை. சும்மா அப்படி சிங்கம் கூட வாயை திறந்தா வராது. உழைக்கணும், ஸ்ட்ரகிள் இருக்கணும். இவ்வளோ பெரிய இன்ஃபினிட் ஜாய் கிடைக்கும் போது சும்மா வந்துட முடியுமா? மீதெல்லாம் கட் பண்ணி கஷ்டப்பட்டு வரணும். ஓகே, வித்தவுட் பெயின் நோ கெயின். ஓகே, எனிதிங். அதனால் இது மீதி ஃபேமிலி ஒர்க்கு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் மந்தம். ஓகே, ரொம்ப கொஞ்சம் வர அப்படி சொல்கிறவங்க அப்பப்போ ஃபங்க்ஷன் நடக்கும், எப்போயாவது கேம்ப் நடக்கும், அப்படிலாம் இப்படி வந்துடும். ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். குருகுலத்துக்கு வர முடியாது தூரத்தில் இருக்கிறவன்னு நினைக்கிறவர்கள், மனசளவில் தூரக்க நினைக்கிறவர்கள், அவங்கெல்லாம் நாம் என்ன பண்ணலாம், சிடி கேட்கலாம். ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் கேட்கலாம். இப்போ பெங்களூர்லேருந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போகலாம். ஓகே, பாம்பேலேருந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்துடலாம். வெஸ்ட் ஜெர்மன்லேருந்து அவன் வரும்போது நான் பாம்பேலேருந்து வர முடியாதா, ஹைதராபாத்லேருந்து வர முடியாதா? யோசிச்சுப்பார். எல்லாம் எங்கே இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மைண்டில் இருக்குது. புரியுதா? அதனால் வர முடியும். ஓகே, அதனால் இது நிச்சயம் பண்ணினோம்.
எது வாழ்க்கைன்றது நிச்சயம் பண்ணினா டெஃபினட்டாக முடியும். எப்படி முடியும்? ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.